அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கரும்பு ஜூஸ் வீட்டிலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 துண்டு கரும்பு இருந்துச்சுங்க. அதை எடுத்து நல்லா தோலை செதுக்கிக்கலாம். தோல் எல்லாத்தையும் செதுக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இந்தமாரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, நம்மளுக்கு தேவையான அளவு இஞ்சி போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இஞ்சியும் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்படி அரைச்சாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு வெள்ளை துணியை வச்சுக்கிட்டு அதில் வடிகட்டிக்கலாம். அரைச்ச விழுதுகளை ஊற்றி அதை வடிகட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா புழிஞ்சிக்கலாம். 3 டம்ளர் ஜூஸ் கிடச்சிதுங்க. தேவையான அளவு எலுமிச்சைப்பழம் சாறு புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு இது நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.